ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்டோ டேஸ்ட் சேனல். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நம்ம சோயா வச்சு கறியவே மிஞ்சிற அளவுக்கு ஒரு டேஸ்டான சோயா கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இது ஒரு டேஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படியே சிக்கன் டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சிக்கனே வேண்டாம், எனக்கு இந்த மாதிரியே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு நம்ம சோயாவை எடுத்துருக்கேங்க. இதையே சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா ஓரளவுக்கு கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு இந்த 3மே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 5-6 முந்திரியை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. முந்திரி சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தண்ணி ஆகிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும், ஜீரணமாகவும். கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா இதையை சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு வாசனை உங்களுக்கு போகணும். அந்த அளவுக்கு நல்லா சுருளை வதக்கி எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயமும் தக்காளியும் அதை ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் கொஞ்சமாக மிக்ஸி ஜார் கழுவி தண்ணியை மட்டும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா பச்சை வாசம் போய் இது உங்களுக்கு நல்லா கொதித்து வரணுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் இதையே கொதிக்க விடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிக்க விட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நம்ம 1 கப் அளவுக்கு சோயாவை ஊற வச்சு எடுத்தோம் இல்லைங்க, அதையே ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மசாலா உங்களுக்கு சோயாவில் உள்ளுக்குள்ளே நல்லா இறங்கணும். அந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே ரொம்ப டெம்டிங் ஆகும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு கிரேவி எந்த பதத்துக்கு வேணுமோ, இல்லை கொஞ்சம் லைட்டாக நிறைய வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா இதையே மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தேங்காயோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இப்படியே இப்போ நம்ம இந்த மாதிரி கொதிக்கும்போது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா அந்த மசாலாவெல்லாம் உள்ளே இறங்கி அந்த சாறில் சோயா ரொம்ப ஊறி சூப்பராக நம்மளுக்கு வெந்து வருங்க. பாருங்கள், உங்களுக்கே பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு நம்ம கிரேவியாகவும் கிடச்சிருக்கு. பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள், சிக்கன் மாதிரியே தாங்க இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும். கடைசியாக கை நிறைய கொத்தமல்லி தழையை தூவி விட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இறக்குனீங்க அப்படின்னா நம்மளோட டேஸ்டியான சிக்கன் டேஸ்ட்லேயே இருக்கக்கூடிய சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.